நேற்று 8 படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க தமிழில் மட்டுமே. இந்த 8 படங்களுமே டே 1 எவ்வளோ கலெக்ஷன் எடுத்திருக்கு, இந்த படங்களோட பட்ஜெட் என்ன? இதில் முக்கியமான படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 படம் 5 படம் சொல்லலாம். முக்கியமாக வித்தைக்காரன், அப்புறம் வந்து ரணம், பைரி, இது இல்லாமல் பாம்பாட்டம், இந்த படங்களோட டே 1 கலெக்ஷன் பட்ஜெட் இதை ரொம்ப தெளிவாக பார்ப்போம். இன்னொரு பக்கம் ரீரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு அந்த படங்கள் எந்த அளவுக்கு பெரிய லெவலில் மக்களை ஈர்த்திருக்கு. அதுவும் முக்கியமாக அஜித் குமார் அவர்களோட வாலி, பில்லா, காதல் மன்னன் இதெல்லாம் ரீரிலீஸ் பண்ணியிருக்கு. ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸாக இருந்தாலுமே பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அப்புறம் இன்னும் சில படங்கள், முக்கியமாக மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு மலையாள படம் பெரிய கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ 2 நாள் கலெக்ஷன் சொல்ல வேண்டியது இருக்குது, 2 நாளையுமே சேர்த்து இதில் சொல்லிவிடுவோம். அப்புறம் ஹிந்தியில் வந்திருக்கு கிராக்கு, அப்புறம் ஆர்டிகல் 370, இந்த படங்களோட தெளிவான வசூல். அப்புறம் இன்னைக்கு 2 இயர்ஸ் ஆஃப் பில்லா, அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன, எவ்வளோக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, எவ்வளோ ஷேர் வந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதில் ரொம்ப கம்மியான நண்பர்கள் தான் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. கலந்து பாடும்போது எதுவும் பாடவே. ஆமாங்க, இதே கோயில் அப்படிங்கிற படத்தில் இதயம் ஒரு கோயில் அப்படிங்கிற ஒரு பாட்டு, சூப்பரான பாட்டு, பயங்கர ஹிட்டான ஒரு பாட்டு. இந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் தாமு அப்படிங்கிறவர், குகன்ராஜ், விஜய் ராம்ராம், அப்புறம் வேல்சாமி, அப்புறம் யூசர் அப்படிங்கிறவர், அவர் பேர் தெரியல. இந்த 5 பேர் தான் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வேறு வேறு படங்கள் சொல்லியிருந்தீங்க, ஆனால் இதே கோயில் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அது என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஸோ நேற்று 8 தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலுமே இதில் சில படங்களுக்கு நல்ல ரிவ்யூமே வந்துகிட்ருக்கு. முக்கியமாக வித்தைக்காரன் கூட நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 நண்பர்கள் என்கிட்டயே சொல்லியிருந்தாங்க. பெருசாக நான் இந்த மாதிரி ரிவ்யூஸை பெருசாக நம்புறதில்ல. இந்த யூடியூப்பில் வர ரிவ்யூவோ இல்லை பெருசாக ரைட்டப் போடுற அந்த ரிவ்யூஸோ நம்புறதில்ல. ஏன்னா ஒரு சாமானியனா வாரத்துக்கு ஒரு படம் போனால் எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு ரொம்ப டெக்னிக்கலாக அவ்வளோலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு 2-3 பேர் வித்தைக்காரன் நல்லா இருக்குது, நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி பைரி கூட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் எந்த படம் பார்த்துட்டீங்க, எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ நம்ம வசூல்களை போயிடலாம். ஃபைட்டர் டே 30 இந்தியாவில் 88 லட்சம், வேர்ல்டு வைடு 97 லட்சம், இந்தியா முழுக்க 247 கோடியே 72 லட்சமும், வேர்ல்டு வைடு 340 கோடியே 42 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இன்னிலேருந்து நான் வேறு ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுறேன். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் வழக்கமாக இல்லாமல் ஒரு விஷயத்த நான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன். அது உங்களுக்குமே மேபி யூஸாக இருக்கும். நாளைக்கு வீடியோவில் நான் அதை சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேரி பாத்தோன் மெயின் ஐசா உல்ஜாஜியா, அந்த படத்தோட டே 15 இந்தியாவில் 2 கோடியே 58 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 97 லட்சம், இந்தியா முழுக்க 81 கோடியே 79 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 115 கோடியே 67 லட்சம். ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அப்புறம் கிராக் அப்படின்னு ஒரு படம் ஹிந்தியில் வந்திருக்கு, வித்யுத் ஜம்மால் அவர்களோட நடிப்பில். ஸோ போஸ்டர்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பயங்கர ஆக்ஷன் படமாக தான் இருக்குது. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 60 கோடி. இந்தியாவில் மட்டும் இந்த படம் 4 கோடியே 95 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 6 கோடியே 3 லட்சம். ஸோ 6 கோடியே 3 லட்சம் டே 1 ஒரு டீசெண்டான கலெக்ஷன் தான். இந்த படம் ஒரு 50 கோடி 50-60 கோடி வசூல் பண்ணிச்சுன்னா இந்த படம் ஒரு வெற்றி படமாகவே அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆர்டிகல் 370 இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் இந்தியாவில் 6 கோடியே 55 லட்சம், வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் 8 கோடியே 65 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு சூப்பரான கலெக்ஷன் டே 1. இந்த படத்தோட பட்ஜெட் 20 கோடி தான். அப்புறம் ஊர் பேர் பைரவ கோணா, அந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 63 லட்சம், வேர்ல்டு வைடு 70 லட்சம். ஸோ இதுவரையும் இந்த படம் 13 கோடியே 86 லட்சமும், வேர்ல்டு வைடு 18 கோடியே 66 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 8 நாளில். ஸோ இந்த படம் இன்னும் எவ்வளோ வசூல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டிப்பாக இந்த படம் ஒரு 14 கோடி கிட்ட வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் தெலுங்கில் 2 படங்கள் வந்திருக்கு. அதில் சுந்தரம் மாஸ்டர் அப்படிங்கிற படம் டே 1 இந்த படம் 54 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 61 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் சித்தார்த் ராய் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம், இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன்
ஆந்திரா தெலுங்கானால 33 லட்சம், வேர்ல்டு வைடு 37 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் வியூகம் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோவில். அந்த படம் வந்து மார்ச் 1க்கு தள்ளி போயிடுச்சு. ஸோ ரிலீஸ் ஆகலை. இப்போ பிரம்மயுகம் அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் கேரளாவில் 1 கோடி 24 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடி 68 லட்சம். ஸோ டோட்டலாக 18 கோடி 28 லட்சம் கேரளாலையும், 41 கோடி 46 லட்சம் இந்த படம் வந்து உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு வெற்றி படமாகவே அமைஞ்சிருக்கு. இந்த படம் தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கு. நேற்று தமிழ், தெலுங்கு எல்லாத்துலேயுமே ரிலீஸ் ஆகிருக்கு. தெலுங்கில் 20 லட்சத்துக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. தமிழில் ஒரு மோசமான கலெக்ஷன் தான், 3 லட்சம் தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு தமிழ் லாங்குவேஜில். ஸோ அப்புறம் பிரேமலு பார்த்திங்க அப்படின்னா 15வது நாள் கேரளாவில் 1 கோடி 93 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடி 84 லட்சம். இதுவரையும் 36 கோடி வந்து இந்த படம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 52 கோடி 8 லட்சம். ஸோ அதாவது 15வது நாள் இந்த படம் 50 கோடியை கடந்திருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க இந்த படம், பெரிய பிளாக் பஸ்டர். அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற படம் டே 2 கேரளாவில் 3 கோடி 56 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 14 லட்சம். ஸோ டோட்டலாக 2 நாள் கலெக்ஷன் கேரளாவில் 7 கோடியே 48 லட்சம், வேர்ல்டு வைடு 11 கோடியே 54 லட்சம். இந்த படம் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 22ஆம் தேதி ரிலீஸ் ஆகிடுச்சு. நேற்று கலெக்ஷன்னா நேற்று தான் படமே ரிலீஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த படம் 22 ரிலீஸு. ஸோ அதனால் இப்போ 2 நாள் கலெக்ஷன் சேர்த்து சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இந்த படம் 6 கோடி தான் பட்ஜெட்டு. ஆல்ரெடி இந்த படம் பட்ஜெட்டே ரெக்கவர் பண்ணிடுச்சு பார்த்துக்கோங்க. ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னா 6 கோடி வந்திருக்கும். ஸோ எவ்வளோ தியேட்டர்கள் ரைட்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல, அதெல்லாம் வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். அப்புறம் வடக்குப்பட்டி ராமசாமி அந்த படத்தோட டே 22 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 5 லட்சம், வேர்ல்டு வைடு 6 லட்சம். இதுவரையும் 13 கோடியே 1 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 78 லட்சம் இந்த படத்துக்கு இதுவரையும் ப்ராஃபிட் வந்திருக்குங்க. ஸோ ஒரு சுமாரான ஒரு வெற்றி தான். ஒரு பெரிய அப்படியே அழட்டிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி இல்லைனாலுமே ஒரு சுமாரான ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. லவ்வர் அந்த படத்தோட டே 15 தமிழ்நாட்டில் 14 லட்சம், வேர்ல்டு வைடு 15 லட்சம். டோட்டலாக 15வது நாள் தமிழ்நாட்டில் 7 கோடியே 37 லட்சம், வேர்ல்டு வைடு 8 கோடியே 24 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் ஒரு 80 லட்சம் கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு 15 நாளில். அப்புறம் லால் சலாம் இந்த படத்தோட 15வது நாள் தமிழ்நாட்டில் 7 லட்சம், வேர்ல்டு வைடு 8 லட்சம். என்னடா இது நேற்றுக்கும் இன்றைக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது கலெக்ஷன்னா. ஆக்சுவலாக இந்த தியேட்டர்லாம் ரொம்ப ஸ்க்ரீன்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த புது படங்கள் வந்து அது எல்லாத்துக்குமே இந்த படத்தை தூக்கிட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 17 கோடியே 68 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 31 கோடியே 1 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். ஸோ சைரன் படத்தோட டே 8 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 56 லட்சம், வேர்ல்டு வைடு 62 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் டோட்டலாக 9 கோடியே 89 லட்சமும், வேர்ல்டு வைடு 12 கோடியே 8 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 8 நாளில். ஸோ நேற்று இவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் இது 50 லட்சத்துக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இதோட பெட்டராக இப்போ புதுசாக வந்து இந்த 8 படங்கள் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ இந்த 8 படங்களோட வசூல் இப்போ பார்த்துருவோம். பைரி அப்படிங்கிற படம் டே 1 இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷனே 9 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 2 கோடியே 75 லட்சம். மேபி இந்த படம் வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஓரளவுக்கு கலெக்ஷன் எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த படம் கண்டிப்பாக ஒரு 3 கோடியாவது வசூல் எடுத்தால் தான் இந்த படம் தேட்டரிகளாக ஹிட்டு. ஸோ 3 கோடி வசூல் எடுக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நினைவெல்லாம் நீயடா அப்படிங்கிற ஒரு படம் பிரஜன். இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்தேன். உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு ஃபில்ம் மேக்கிங், ரொம்ப அவுட்டேட்டடான ஒரு ஸ்கிரிப்டு. ஸோ ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரிஞ்சுது இந்த படம் ஸ்க்ரீனிங் பண்ண எந்த இடத்துலையுமே 10 பேர் 20 பேரை தாண்டலை. 90,000 தான் இந்த படம் உலகம் முழுக்கவே வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் டேட்டா. 2.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் பர்த் மார்க் அப்படிங்கிற படம் 2.5 லட்சம். ஸோ 2.5 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 1. 2 கோடியே 25 லட்சம் இந்த படத்தோட பட்ஜெட். கிளாஸ்மேட்ஸ் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ போஸ்டர்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக ஏதோ ஒரு இந்த மாதிரி குடிக்கிறத பற்றி தான் ஏதோ படம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுது. டே 1 1.5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு சுமாரான ரொம்ப சுமாரான வசூல் தான் இந்த படங்களுக்கெல்லாம். பட்ஜெட் 2 கோடி. ஸோ 2 கோடிங்கிறதே இவங்க ரெக்கவர் பண்ணுவாங்களா? அப்படியே இவங்க 50 லட்சத்துக்கே இவங்க தியேட்டரிக்கல் ரைட்ஸ் கொடுத்துருந்தாலுமே எப்படி இவங்க 1 கோடி கலெக்ஷன் பண்ணுமா அப்படிங்கிறதுலாம் டவுட்டாக தான் இருக்குது. ஆப்ரேஷன் லைலா. ஸோ இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா வெங்கடேஷ் ஒரு சமயத்தில் ஒரு பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரியே இன்னொரு பக்கம் ஸ்ரீகாந்த் இவருமே ஹீரோவாக பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஹீரோ தான். இவங்க 2 பேரும் இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு படம் வருது. இந்த படத்தோட ட்ரெய்லருக்கு ஒரு 20,000 கிட்ட தான் வியூ இருக்குது யூடியூப்லேயே. இந்த படத்தோட போஸ்டர் அது இது எதுவுமே பார்த்தா நம்ம ரசிக்கும்படியாகவும் இல்லை. சரி ஓகே, இந்த படம் கண்டென்ட் ரீதியாக ஏதோ ஒன்று இருக்குது. இந்த படம் வந்து மேபி டே 1 ஓரளவுக்கு பெட்டராக வசூல் பண்ணும் அப்படின்னு பார்த்தா 1,80,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க டே 1. 2.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. அப்புறம் பாம்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனும் மல்லிகா ஷெராவத்தோடு சேர்ந்து நடித்த படம். இந்த படத்தோட பட்ஜெட் 5.5 கோடி. ஆனால் டே 1 7 லட்சம்.
ஸோ இதுவரையும் கம்பேர் பண்ணால் இந்த 6 படங்களுமே ஒரு மோசமான ஒஸ்டான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸ் கிடைச்சிருந்தாலுமே, இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் லைலாலாம் கிடைச்சதே சென்னையில் டோட்டலாகவே 5 ஷோஸ் தான், 5 ஸ்க்ரீன் கூட கிடையாது, 5 ஷோஸ் தான். அந்த 5 ஷோவுமே ஃபுல்லாகலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு மோசமான ஒரு 6 படங்களோட வசூல் இது. அப்புறம் ரணம் அப்படிங்கிற படம், இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 13 லட்சம், வேர்ல்டு வைடு 14 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடி பட்ஜெட். ஸோ இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுவுமே ஒரு மோசமான கலெக்ஷன் தான். வித்தைக்காரன் இந்த படத்தோட டே 1 26 லட்சம் தமிழ்நாட்டிலையும் 29 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த எல்லா படங்கள்லையும் இந்த படம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. இதுவுமே ஒரு சுமாரான கலெக்ஷன் தான். இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது ஆஹா என்னப்பா இவ்வளோ பெரிய வசூல் எடுத்திருக்காரு சதீஷ்னு. இப்போ ஒரு 8 படம் வருதுங்க, இதில் சதீஷ் படமும் வருதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா, சதீஷ் போய் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய க்ரௌடில் போய் மாட்டிக்கிட்டாப்லேன்னா, சதீஷ் கிட்ட தான் இவ்வளோ பெரிய க்ரௌடு வந்து மாட்டிக்கிச்சு. ஆக்சுவலாக இதில் பெரிய ஹீரோ பெரிய படம்னு பார்த்தா சதீஷ் தான். ஸோ மக்கள் ஓரளவுக்கு ரசிக்கிற அளவுக்கு ஒரு படம்னா வித்தைக்காரன் தான் இப்போதைக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டிங்கன்னா அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த படங்களுக்கு இந்த 90,000, 1 லட்சம், 1.5 லட்சம்னு வசூலாகிறத பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கல அப்படின்லாம் சொல்லாதீங்க. கிடைச்ச 5 ஸ்க்ரீன்ஸில் 5 ஷோவில் இந்த படம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிச்சுங்கிறத நான் சொன்ன வசூல்லே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்றும் இல்லை, நேற்றே நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே போட்டேன், எவ்வளோ புக்காக இருக்குன்னு. இப்போ கூட போய் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு படம் இதில் நினைவெல்லாம் நீடாலாம் போய் பாருங்கள். 10 டிக்கெட் ஒரு தேட்டரில் புக்காக இருந்தாலே பெரிய விஷயம். அதுவே பெரிய கலெக்ஷனாக அவங்க நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த படங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் வாலி, பில்லா, காதல் மன்னன், இன்னொரு பக்கம் வாரணம் ஆயிரம், இது இல்லாமல் நிறையா படங்கள் 2 ஷோ, 1 ஷோ அந்த மாதிரிலாம் கிடைச்சிருக்கு. அந்த படங்கள்லாம் எந்த அளவுக்கு புக் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போ நான் சொன்னேன்ல, இந்த ஒரு 6 படத்தோட வசூல், அதாவது பாம்பாட்டம் இல்லாமல் ஆப்ரேஷன் லைலா, கிளாஸ்மேட்ஸு, பர்த் மார்க்கு, நினைவெல்லாம் நீடா, பைரி, இந்த எல்லா படங்களோட வசூலையும் சேர்த்தாலுமே நம்ம அஜித் சாரோட 3 படம் வந்து இதோட அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இதோட டேட்டா கிடைக்கல, ஆனால் ஓரளவுக்கு ஆக்குபன்சி பார்த்திங்க அப்படின்னா 30 to 40% இருக்குது. இந்த எல்லா படங்களோட அதிகமாக இருக்குது ஒரு ரீரிலீஸ் படம். அதுவும் நம்ம அதிக முறை டிவியில் பார்த்து, ஸ்க்ரீனில் பார்த்து, அதிக முறை பார்த்து ரசித்த படம் இப்போ தியேட்டரில் ஸ்க்ரீனில் வருதுங்கும் போது வழக்கமாக புது படங்களுக்கு தான் ஆப்ஷன் போகும். ஆனால் உண்மையிலே இன்றைக்கி நிலைமை என்னென்னா, பழைய படங்கள் நீங்கள் ரீரிலீஸ் பண்ணாலும் அதையாவது நாங்கள் தேட்டரில் வந்து பார்க்குறோம், தயவு செஞ்சு நீங்கள் புது படத்தை ரிலீஸ் பண்ணி தொலைக்காதீங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இந்த புது படங்களோட கலெக்ஷன். எனக்கு இந்த சின்ன படங்கள் மேலே எந்த கோபமும் கிடையாது. ஏன்னா ஸ்க்ரீனிங் பண்ண கம்மி தேட்டரில் பெரிய வசூல் எடுத்த படங்கள்லாம் நிறையா இருக்குது. அது போன வருஷமே நம்ம நிறையா படம் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இப்போ எதாவது பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அயோத்திலாம் இருக்குல்ல, அயோத்தி அந்த படம்லாம் ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸ் தான் கிடச்சிது ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்தில் பிக்கப் ஆச்சு. குட் நைட்டே ஆக்சுவலாக ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸில் தான் கிடச்சிது. ஸ்டார்டிங்கே ஒரு 20 லட்சம், 30 லட்சம். ஏன் மிஷன் பார்ட் 1 இந்த வருஷம் 19 லட்சம் டே 1 கலெக்ஷன். ஏன்னா கூட பெரிய பெரிய படங்கள் அவ்வளோ படம் திப்புன்னு வந்து நின்றுச்சு. எல்லாத்தையும் பிரேக் பண்ணி படம் ஹிட்டாச்சா இல்லையா, வந்து ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்ததில்ல. ஸோ அது சொல்ல வரேன். ஸோ இந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த ரீரிலீஸ் படங்கள் பெட்டர் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் வலிமை அந்த படத்தோட வசூல். ஸோ ஆக்சுவலாக வலிமை எனக்கு நிறைய பேருக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு பர்சனலாக அந்த படம் ஒரு பர்சனலாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படம். இந்த படத்தில் அந்த அர்ஜுன் அப்படிங்கிற ஹீரோ கேரக்டரை விட அர்ஜுனுக்கு தம்பியாக வரக்கூடிய குட்டி கேரக்டர் தான் இந்த படத்தோட மையம்னே நான் நினைக்கிறேன். மையப்பகுதி அவர் தான், இந்த கதையோட கருவே அவர் தான். ஆனால் என்னமோ அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டுட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது பண்ணியிருந்தா இன்னும் போயிருக்கும். ஆக்சுவலாக குட்டி அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையன்தான். மேபி அது நீங்களாக கூட இருக்கலாம், இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களாக கூட இருக்கலாம். என்னென்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்னடா படித்து முடிச்சிட்டே வேலைக்கு போகலையா, என்னடா உனக்கு எப்படா கல்யாணம், உன் கூட இருக்கிறவன் பாடுறா அப்படி போய்கிட்டு இருக்கா, நீ எப்படிடா இருக்க, உங்களை யார் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு மோசமான உங்கள் தகுதிக்கே இல்லாத ஒரு மட்டமான ஒரு வேலைக்கு போவீங்க. அதுவே உங்கள் வாழ்க்கையோட ஒரு விஷயமாக மாறிடும். கடைசியில் நீங்கள் ஒரு பேஷனையோ ஒரு ஆம்பிஷனையோ நோக்கி போகிறது எல்லாத்தையுமே இவங்க கெடுத்து விட்ருவானுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக தான் நான் குட்டியை பார்த்தேன். குட்டிங்கிற கேரக்டரை அப்படி தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில். கடைசியில் அது எப்படி போகுது அப்படிங்கிறது தான் இன்னும் பெருசாக பண்ணியிருக்கலாம். எனக்கு அந்த குட்டி அப்படிங்கிற கேரக்டர் தான் நம்ம வீட்டில் இருக்க ஒரு பையனோ இல்லை நம்ம எதிர்க்கு வீட்டில் இருக்க ஒரு பையனையோ இந்த மாதிரி சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படி வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், அவனுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும்.
அவனுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி கூட இருக்கிறவனை கம்பேர் பண்ணி அவன் வேற ஒருத்தன் அவனோட ஆசையில் போயிட்டு இருப்பான். அவனோட ஆசையை கொண்டு வந்து நம்ம மேலே திணிச்சு பண்ண வைப்பானுங்க. ஸோ இதுதான் அந்த குட்டியோட கதாபாத்திரம்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தனிப்பட்ட முறையில் வலிமை பிடிக்கும். அந்த கதாபாத்திரத்தோட நான் ஒன்றி பார்த்ததுனால எனக்கு பிடிச்சதா என்னன்னு தெரில. மேபி இன்னொரு வாட்டி நீங்கள் பார்க்கும்போது அந்த கேரக்டரை நீங்கள் பேஸ் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே பிடிக்கும். ஸோ இந்த படம் வசூல் ரீதியாக தமிழ்நாட்டில் 101 கோடியே 85 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 3 கோடியே 80 லட்சம், கர்நாடகாவில் 7 கோடியே 70 லட்சம், கேரளாவில் 2 கோடியே 48 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 52 லட்சம், ஓவர்சீஸில் 40 கோடியே 50 லட்சம். ஓப்பனிங் பெருசாக இருந்தது இந்த படத்துக்கு. 159 கோடியே 85 லட்சம் இந்த படம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 150 கோடி. இந்த படம் தியேட்டர்கள் ரைட்ஸ் 101 கோடியே 50 லட்சத்துக்கு போயிருக்கு. ஷேர் 84 கோடியே 72 லட்சம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 18 கோடி கிட்டே இந்த படத்துக்கு வந்து லாஸ் தான் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. ஸோ அதனால தான் இந்த படம் வெர்டிக்ட் ஃப்ளாப் அப்படின்னு வருது. இருந்தாலும் எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த படத்தில் அந்த குட்டி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை பிடிக்கும். நீங்கள் அடுத்த முறை இந்த படத்தை பார்க்குற ஐடியா இருந்ததுன்னா அதிலிருந்து பாருங்கள், உங்களோட கண்ணோட்டமே வேறையாக இருக்கும். நான் இந்த படம் ஒரு நல்ல படம் ஏன்டா தோல்வி அடைய வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லல. இந்த படம் நிறையா சொதப்பல், எடிட்டிங்கில் இருந்து வேகமாக எடுத்து ஒன்று பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படம் எடுக்கப்பட்ட நோக்கங்கிறது வேறு. அது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. மேபி இனிமேல் பார்க்கும்போது உங்களால் புரிஞ்சுக்க முடியுதான்னு தெரியல. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.